விஜய் தரப்புக்கு இடியை இறக்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை. 2 நீதிபதிகள் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையா? இந்த நேரத்தில் கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த கூட்ட நெரிசல் மரண விவகாரத்தில் எதற்காக சிபிஐ விசாரணைனா அந்த மனுக்களை திரும்ப பெற சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது. 7 வழக்குகள் விசாரணைக்கு வந்தது ஒரே நேரத்தில். தாவேகா குறிப்பாக விஜய் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, இதுக்குள்ள அரசியல் இருக்கு, யாரோ சதி பண்ணிட்டாங்க. இது எல்லாவற்றிற்கும் நீதிபதிகள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய இடியை இறக்கி இருக்கிறார்கள். இது நீதிமன்றத்துக்குள்ள அரசியல் பேசுகிற வேலையை செய்யாதீங்க, இது அரசியல் பேசுவதற்கான களம் அல்ல என்கிற எச்சரிக்கையும் போய் சேர்ந்திருக்கிறது. என்ன நடந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில்? அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மிலான் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு. விஜய் தரப்புல, தாவேகா தரப்புல தமிழ்நாடு அரசின் மீது வெளிப்படையான குற்றச்சாட்டுகள். என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். எங்கேயுமே நடக்காதது எப்படி கரூரில் மட்டும் நடந்துச்சு? சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா இப்படியான வீடியோக்கள், அதுக்கான கான்ஸ்பிரசி தியரி, அதில் பல பேர் கைதாகிறாங்க, சில பேர் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த நேரத்தில் தாவேகா தரப்பில் போடப்படாத ஆனால் 7 பொதுநல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. கரூர் அப்படிங்கிறதுனால மதுரை கிளையில் இது தாக்கல் செய்யப்படுகிறது. 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் எம் தண்டபாணி மற்றும் ஜஸ்டிஸ் எம் ஜோதிராமன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு விடுமுறை கால சிறப்பு அமர்வு அதை எடுத்து விசாரிக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்தடுத்து அதிர்ச்சியின் மேல் அதிர்ச்சியாகத்தான் விஜய் தரப்புக்கு இருந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் ஆஜராகி பல விஷயங்களை கொண்டு வராங்க. ஓப்பனிங்லேயே சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறது. ஏன்னா உங்களுக்கு அந்த 7 கேஸில் 7 + 8வது ஒரு கேஸை வந்து பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் இங்கே சென்னையில் தாக்கல் பண்ணாங்க. அது நீங்கள் மதுரைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொண்டு போனாலும் நீதிபதிகள் தள்ளுபடி தான் பண்ண போகிறாங்க. பட் இந்த 8ல் 4 வந்து அரசுக்கான உத்தரவுகள், நடவடிக்கை எடுக்கணும், இதுக்கப்புறம் இப்படி நடக்காமல் பார்க்கணும் என்பது போன்ற மனுக்கள். மீதி 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பிரச்சாரத்துக்கு தடை பண்ணணும், இப்படியான கோரிக்கைகள்லாம் கேட்டது மனுக்களாக இருந்தது. மீதி 4 சிபிஐ விசாரணை வேணும், எஸ்ஐடிக்கு நீங்கள் அனுமதிக்கணும், ஆளுங்கட்சி தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலாளர் மற்றும் இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா டிஜிபியின் மீது நடவடிக்கை எடுக்கணும், இப்படி கோரிக்கை வைக்கப்பட்ட சில மனுக்கள். அதில் 2 பேர் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள். ஒருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய மக்கள் சக்தி கட்சி அப்படின்னு ஒரு கட்சி, அந்த கட்சியை வைத்திருக்கக்கூடிய அட்வொகேட்டான ஒருவர், இன்னொருவர் பாஜக அட்வொகேட் ஒருவர். ஸோ இவங்க எல்லாம் போட்ட வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் வருது, நீதிபதிகள் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கடுமையாக எதிர்க்கிறாங்க. திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமும் அங்கே சிந்திய ரத்தம் கூட காயவில்லை, ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே சிபிஐக்கு கொண்டு போகணுங்கிறீங்க. வழக்கு விசாரணையில் என்ன தவறு செய்தது? விசாரணையே ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கும்போது ஏன் நீங்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் முன்வைக்கிறார். நீதிபதிகள் 1 by 1 நாங்கள் எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. முதல்ல செந்தில் கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர், கரூரை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்தால் காயமடைந்தார். சம்பவ இடத்துல இருந்த பாதிக்கப்பட்ட நானும் ஒரு ஐ விட்னஸ் ஒரு வழக்கு போட்டிருந்தார். அப்படி வரும் பொழுது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பாதிக்கப்படுறார் அப்படிங்கிறது வச்சு அவரை கேட்குறாரு, எஸ்ஓபி ரெடி பண்ணணும். இனிமேல் இப்படியான விஷயங்கள் வருகிறது அப்படின்னா அதற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நாங்கள் எஸ்ஓபி, இனிமேல் ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளை நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் அவர் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு. இது தொடர்பான விவாதம் வரும்போது நீதிபதிகள், நீங்கள் எதன் அடிப்படையில் இங்கே குறிப்பிட்ட இடத்த கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்ட இடம் தான் அது, ஏற்கனவே அவங்களுடைய இதை தாண்டி நீங்கள் இங்கே பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, லிஸ்ட் பண்ணது தாவேகா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அடுத்தது இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் ஜே ரவீந்திரன் சொல்லுகிறார், இனிமேல் தமிழ்நாடு போலீஸ் யாருக்கும் எஸ்ஓபி தயாராகிற வரை நாங்கள் பெர்மிஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத ஹோல்டு பண்ண போகிறோம். இப்போ எங்கே கேள்வி வந்தது அப்படின்னா, வேலுச்சாமிபுரத்தில் அவங்க நீங்கள் எப்படி இடம் கொடுத்தீங்க, பக்கத்தில் ஹைவே இருக்குன்னு வருது. ஹைவே இருந்தாலும் கூட ஹைவே கிட்ட நாங்கள் கொடுக்கல, நோட்டிஃபைடு இடம் ஏற்கனவே இதற்காக இதே போல் பயன்படுத்தப்படுகிற மற்ற இடங்கள் ஹைவேஸ்லேருந்து விலகி இருக்கக்கூடிய இடத்துல தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசின் சார்பில், காவல்துறையின் சார்பில் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் சொல்லுகிறார். அடுத்தது எஸ்ஓபி தயாராகிற வரை நெடுஞ்சாலை, மத்திய நெடுஞ்சாலையோ மாநில நெடுஞ்சாலையோ அதற்கு பக்கத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் கூட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று அவர் பதிவு செய்கிறார். இதற்கிடையில் எங்கள் தலைவரை எதிர்த்து வழக்கு போடுறையான பொதுநல வழக்கு தாக்கல் செய்த
ஒருவரை அவருடைய வீடு புகுந்து தாவேகாவினர் மிரட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நேற்றைக்கே பதிவானது. வீடு புகுந்திருக்கிறாங்க, அத்துமீறி உள்ளே புகுந்திருக்கிறாங்க, எங்கள் தளபதிக்கு எதிராக நீங்கள் வழக்கு போடுவீங்களா, எங்கள் கட்சிக்கு எதிராக நீங்கள் வழக்கு போடுவீங்களான்னு மிரட்டப்பட்டிருக்கிறார் ஒரு மனுதாரர் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது. கதிரேசன் என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் அந்த வழக்கப்படுற பதிவு பண்ணுறார். 2வது பெட்டிஷனாக அவர் போட்டது வருது. தமிழ்நாடு அரசு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை உருவாக்கணும்னு அவர் போட்டிருக்கிறாரு. அதே போல் இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்ககிட்ட டெபாசிட் வாங்கணும், செக்யூரிட்டிக்கு ஒரு பணத்தை கட்டுங்க, பொருள் எல்லாம் டேமேஜ் ஆச்சு, அரசு பொது சொத்து அப்படின்னா அந்த டெபாசிட்லேருந்து பணத்தை பிடிச்சிக்கலாம். அதே போல் பெருமளவுக்கு போகிறவங்களுக்கு குரூப்பாக இன்சூரன்ஸ் இருக்கணும், இப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. இந்த பொதுநல வழக்கு போட்டதற்காக அவர் வீடு புகுந்து மிரட்டப்படுகிறார் அப்படிங்கிறது நடந்ததை நீதிபதிகள் முன்பாக அவருடைய வழக்கறிஞர் பதிவு செய்கிறார். அட்வொகேட் பதிவு பண்ணுறாரு. அவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாங்க, அனுமதியின்றி அத்துமீறி உள்ள நுழைஞ்சு மிரட்டியிருக்கிறாங்கன்னும் போது யார் நுழைந்தார்களோ அவர்களின் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க, உத்தரவிடுறாங்க. வீடு புகுந்து நீங்கள் மிரட்டுறீங்க, மாற்று கட்சியினர் இல்லை ஒரு வழக்கு போட்டுவதற்காக நீங்கள் மிரட்ட முடியுமா என்பதாக அது அமைகிறது. இதற்கு பிறகு எஸ்ஓபி சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுது அந்த பெட்டிஷனை ஜட்ஜஸ் முடிச்சு வைக்கிறாங்க, டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எஸ்ஓபி நீங்கள் போடணும்னு ஏற்கனவே ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பிரின்சிபல் பெஞ்சில் ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் அவர்களுடைய முன்னிலையில் இருக்கிறது. நீங்கள் இந்த வழக்கில் தான் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் கரூர் துயரம் நடப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக ஃபாலோ அப் வருகிறது. அன்றைக்கு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் ஒரு வார்த்தை சொல்றாரு, இஃப் எனிதிங் அன்டுவர்ட்ஸ் ஹேப்பன் ஹூ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஏதாவது விரும்பத்தகாத சம்பவம் நடந்தால் யார் பொறுப்பேற்பதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகாவை நோக்கி கேட்டது. சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் சொன்னார், ஆஸ் அ பார்ட்டி லீடர், பார்ட்டியினுடைய தலைவராக, பிரசிடெண்ட்டாக விஜய் ஷுட் கண்ட்ரோல் த க்ரௌட்ஸ் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு கட்சியினுடைய தலைவராக உங்களுடைய தொண்டர்களை, உங்களை பார்க்க வருகிறவர்களை, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும், விஜய் அதில் பொறுப்பெடுக்க வேண்டும்னு நீதியரசர் என் சதீஷ்குமார் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு முன்பாகவே பதிவு செய்திருந்தார் அவருடைய அப்சர்வேஷனில். பட் அதை மீறி அவங்க போனாங்க, இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்போ இது தொடர்பான விசாரணை தான், அதாவது இதே அவர்கிட்ட என்ன கேட்டாங்களோ அதே போல் வேறு வழக்குகள் இங்கே வரும்போது நீங்கள் இந்த மனுக்களை முடிச்சு வைக்கலாம். அந்த கேஸ் பெண்டிங் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் வழக்கு, அதில் இன்ட்ரீமா நீங்கள் போய் இடையீட்டு மனுதாரராக உள்ளே சேர்ந்து உங்களுடைய வாதங்களை அங்கே வைங்க. நீங்கள் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள்கிட்ட கொண்டு போய் அந்த வழக்கில் சேர்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு 2 நீதிபதிகள் இந்த வழக்கை, அந்த பெட்டிஷன்ஸை முடிச்சு வைக்கிறாங்க. இதற்கு அடுத்து எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீதிபதிகள் கிட்ட கேள்வியின்படி தமிழ்நாடு அரசு சொன்னதை அவர்கள் பதிவும் செய்கிறார்கள். எந்த விதமான கட்சிகளுக்கும் நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் வழக்கு நடத்த அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது. அடுத்ததாக எடுப்பது கே ரமேஷ் அப்படிங்கிறவருடைய வழக்கு. அதில் சிபிஐ ப்ரோப் கேட்குறாங்க, 50 லட்சம் உயிரிழந்தவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், 10 லட்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது இந்த இழப்பீடுகள் சம்பந்தமாக அரசுகளுக்கு உத்தரவிடுவதற்காக அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொடுத்த நிவாரணமே போதுமா? ஏன்னா அது அரசு தான் கொடுக்க முடியும், அவங்களுடைய கருவூலத்திலிருந்து அல்லது முதலமைச்சருடைய சிறப்பு நிதியிலிருந்தோ, அங்கே பிரதமருடைய பிஎம் கேர்ஸ்லேருந்து வராது, பட் வேறு எதுவும் அரசாங்க நிதியிலிருந்து தான் நீங்கள் கொடுக்க முடியும். நிவாரணம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னுட்டு அவங்களுக்கு பெட்டிஷன்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இதற்கு அடுத்தது தான் திரு எம்எல் ரவி அவர்களுடைய பெட்டிஷன் வருது. அதற்கு பிறகு திரு ஜிஎஸ் மணி ஆகியோருடைய பெட்டிஷன் வருகிறது. இவர்கள் 2 பேரும் நான் முன்னாடியே குறிப்பிட்டதை போல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள். இதில் தான் நீதிபதிகள் மிக கடுமையாக நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்க வேண்டாம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். எம்எல் ரவி அவர்கள் அவர் சென்னையை சேர்ந்தவர், சென்னை பேஸ்ட் ஒரு அட்வொகேட், தேசிய மக்கள் சக்தி கட்சிங்கிற கட்சி அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, மிக கொடூரமான இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்படுகிறது, என்னென்னமோ சொல்றாங்க, இதில் தண்ணி தொட்டியில் அதை பண்ணிட்டாங்க, அங்கேருந்து இதை பண்ணிட்டாங்க, பாட்டு பாடின உடனே தான் பறந்து பறந்து எதையோ கொண்டு எரிஞ்சாங்க, இந்த கதைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் பலது இன்றைக்கு பொது வெளியில் இருக்கக்கூடிய வீடியோக்களின் மூலமாகவே பல கான்ஸ்பிரசி தியரி பஸ்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அவர் என்ன கேட்குறாரு, இதுக்குள்ளே சிபிஐ வந்தால் தான் சரியாக இருக்கணும் போது நீதிபதிகள் கேட்கக்கூடியது, இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கும் நேரடியாக என்ன சம்பந்தம்?
நீங்கள் எதன் அடிப்படையில் இதனோடு தொடர்பு படுத்தி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் யூ கேனாட் கன்வெர்ட் திஸ் கோர்ட் இன்டு எ பொலிட்டிக்கல் அரேனா. இந்த நீதிமன்றத்தை அரசியல் களமாக மாற்றி அரசியல் மேடையாக நீங்கள் மாற்ற முடியாது, அதை அனுமதிக்க முடியாது என்பதாக ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்கள் திரு எம்எல் ரவி அவர்களுடைய கவுன்சிலுக்கு அதை அறிவுறுத்தி அந்த வார்த்தைகளை அப்படியே பதிவு பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அந்த சிபிஐ ப்ரோப் கேட்ட அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது, தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஏன்னா இது அவர் பாலிட்டிஷியனாக இருக்கிறாரு, இதனோட தொடர்புடைய பர்சன் கிடையாது. அதை விட முக்கியமாக கரூர் வழக்கு இன்றைக்கு விசாரணையில் எந்த நிலையில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அடிப்படையில் யாரை யோசித்து பார்க்கணும்னா, நீங்கள் எல்லாம் இங்கே நடக்கக்கூடியவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களின் மனநிலை குறித்து சிந்தித்து பாருங்கள். எடுத்த இடத்துல இவ்வளோ தியரிஸை ஃப்ளோட் பண்ணி இப்படி கொண்டு போகிறதுங்கிறது சரியாக இருக்குமா? இதற்குள்ளே நீங்கள் அரசியல் ஆதாயங்களை நோக்கி நகர்த்துவது நியாயமாக இருக்குமாங்கிற அந்த டோன் கொண்ட ஒரு குரலை பதிவு செய்கிறார்கள். கரூர் போலீஸ் இன்னைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் தான் இன்வெஸ்டிகேஷன், தொடக்க நிலையில் தான் விசாரணை இருக்கிறது. இந்த நேரத்தில் அவசரப்பட்டு நீங்கள் உடனடியாக இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிறதுக்கான தேவையில்லை என்பதாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஸோ அவருடைய அது பண்ணப்படுது. அதே போல் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு GS மணி அவர்கள் இதே சிபிஐ ப்ரோபை கேட்டு வைக்கிறாரு. இந்த ட்ராஜடி குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற அந்த மனுவை நாட் மெயின்டெனபிள், இந்த மனு என்பது செல்லத்தக்கது அல்ல என்று சொல்லி முடிச்சு வைக்கிறாங்க. இந்த நாட் மெயின்டெனபிள் அப்படின்னும் போது பல நேரங்களில் டிஸ்மிஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை நாங்களே அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோன்றாங்க. ஸோ அதனால் அது முடித்து வைப்பு, தள்ளுபடிக்கு முன்பாக அதை அப்படி முடிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் செய்வாங்க. ஸோ இதற்கான உத்தரவுகள் அப்படின்னு பார்த்தா நமக்கு அங்கே இவர் ஃபைல் பண்ண ஒரு கேஸில் மட்டும்தான், KK ரமேஷனுடைய அந்த பெட்டிஷனில் மட்டும்தான் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் KK ரமேஷில் இன்னும் ஒரு ப்ரேயர் இருக்குது. இப்போ எந்த ப்ரேயருக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. KK ரமேஷ் அவர்கள் போட்டதில் ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை செயலாளர் மற்றும் DGPயின் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரையும் அவர் வச்சுருந்தார். அதிலும் அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. அதே போல் காம்ப்ரஹென்சிவான மற்ற விஷயங்கள் வேணும், சிபிஐ ப்ரோபும் அவர் கேட்டிருக்கிறார். இப்போ இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் போயிருக்கா, இல்லை அதில் பார்ஷியலாக எடுத்திருக்கிறாங்களா என்கிற கேள்வி மட்டும் எழுப்பப்படுகிறது. அப்படி பார்த்தா அவர் மதுரையை சேர்ந்தவராக இருக்கிறார். அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது மேபி நோட்டீஸ் எப்படி இஷ்யூ ஆகுதுங்கிறத பொறுத்து 2 வாரங்கள் அவர்கள் பதிலளிக்க நேரம் கொடுத்துருக்கிறார்கள். அதற்குள்ளே எல்லா தரப்பும் பதிலளிக்கணும் என்பதாக அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஆக்சுவல் ரியல் சினாரியோக்குள்ளே வர வேண்டியிருக்கிறது. இந்த 7 பெட்டிஷன்ஸை போட்டவங்களில் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் திமுகவினுடைய அம்பாசமுத்திரம் முனிசிபல் சேர்மனாக இருக்கக்கூடியவர். அவரை தவிர மற்றவர்கள் மற்ற பார்ட்டிஸில் இருக்கிறாங்க. ஐ திங்க் அந்த பெட்டிஷன் SOP தாங்கிறதுனால இடையீட்டு மனுவாக போட்டுக்கோங்கன்னு இங்கே நகர்த்திட்டாங்க, முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு. தாவேகாவினுடைய நேரடி வழக்கு இதில் ஒன்று கூட இல்லைங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். இந்த 7 பெட்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா தாவேகா தரப்பில் இப்போ என்ன கேட்டாங்க, அந்த பெட்டிஷன் அடுத்த வாரம் தான் விசாரணைக்கு வரப்போகுது. CTR நிர்மல்குமார் அவர்கள் நாட் ராங் SIT கேட்டு அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கார். நீதிபதி அவர்களை போய் சந்திச்சு வீட்டில் சந்திச்சு ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்களை சந்திச்சதாக தான் ஞாபகம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அவரை சந்திச்சுட்டு போய் SIT கேட்ட வழக்கு அது ப்ராப்பராக மனுவை தாக்கல் பண்ணல. பண்ணியிருந்தால் அது இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கணும், பண்ணலை. அது இதுக்கப்புறம் ரெகுலர் கோர்ட்டுக்குள்ளே போய் தான் ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே போய் அடுத்த இதில் வரும். இன்னொன்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் சிபிஐ ப்ரோபு கேட்டது, லோக்கல் DMK பாலிட்டிஷியன் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னது. இப்போ இதே வழக்கு அப்படியே இதே நீதிபதிகள்கிட்ட ஜஸ்டிஸ் M தண்டபாணி அவர்கள்கிட்டே போகுதுன்னு வைங்க. அவர் இன்றைக்கி கொடுத்த 2 அப்சர்வேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு ஆதவ் மற்றும் நிர்மல் ஆகிய 2 பேரினுடைய பெட்டிஷன்ஸை முன் வச்சிங்கன்னா SIT கேட்குறீங்க. ஜட்ஜி இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, கரூரில் இப்போதைக்கு தொடக்க நிலையில் இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரிலிமினரியான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குறேன், நீங்கள் எதன் அடிப்படையில் சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்குறீங்கன்னு இன்றைக்கி கேட்ட அந்த அப்சர்வேஷன் நிர்மல்குமார் அவர்களுடைய சிபிஐக்கு பதிலாக SIT சிறப்பு புலனாய்வு குழு எதன் அடிப்படையில் கேட்குறீங்கன்னு அந்த அப்சர்வேஷன் இதற்கும் பொருந்தும். இவங்க செய்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை, இல்லை அதில் ஃபேக்ட்ஸை ஹைட் பண்ணுறாங்க, இல்லை இருக்கிற ஃபேக்ட்ஸை பார்க்க தவறுறாங்க, இப்படியான குற்றச்சாட்டுகள் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, சார்ஜ் ஷீட்டு போடல, இப்படி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் கேட்குறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆரம்ப கட்டத்தில் எப்படி SIT கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதியரசர்கள் எழுப்பினாங்க இல்லையா, அது நிர்மல்குமார் அவர்களுடைய அந்த பெட்டிஷனுக்கும் பொருந்தும். ஏன்னா அதே மாதிரியான சிமிலர் பிரேயர்ஸ் தான் இவங்க எழுப்பி வச்சுருக்குறாங்க. ஒரே விஷயம், நீங்கள் நேரடி
நேரடியாக சம்மந்தப்பட்டீங்களான்னு கேட்கும்போது தாவே கட்சியின் சார்பாக நாங்கள் போடுறோங்கிறது தான் அவங்களுக்கான ஒரு அவங்க பேசுவதற்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அதை தவிர இதனுடைய பிரசிடென்ஸை வச்சு அதுவும் அதே கேள்விகள் எழுப்பப்படும். இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா சிபிஐ கேட்குறாருன்னா அதே சிபிஐக்கான மனுவை அவர்கள் வித்ட்ரா நீங்களே பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு ஒரு இதை டிஸ்மிஸே பண்ணியிருக்கிறாங்க, தள்ளுபடியே செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன வரும்னா, கூடுதலாக டிஎம்கே லோக்கல் பாலிட்டிஷியன் என்னும்போது நீதிபதி இன்னைக்கு சொன்னார் இல்லையா, உங்களுடைய அரசியலை செய்வதற்கு நீதிமன்றங்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது, இதை பொலிட்டிக்கல் அரேனாவாக யூ கெனாட் யூஸ் கோர்ட்ஸ் ஆஸ் அ பொலிட்டிக்கல் அரேனா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ஆதவ அர்ஜுனாவை நோக்கியும் திரும்பும். அப்போ நீதிமன்றம் ஆதவ அர்ஜுனாவை நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் லோக்கல் டிஎம்கே பாலிட்டிஷியன்லேயே சொல்கிறீங்க அப்படின்னா என்ன எவிடன்ஸ் இருக்குது, எங்கே நீங்கள் புகார் பண்ண போகிறீங்கிற நிலைக்கு அது நகர்த்துகிறது. அப்போ திங்கட்கிழமை இந்த 2 வழக்கும் ஒருவேளை விசாரணைக்கு வந்தாலும் கூட இந்த வழக்குகளில் என்ன நடந்ததோ அதே மாதிரியான நிலை தான் வருவதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகி இருக்கிறதுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ இப்படியான ஒரு சட்ட நெருக்கடியில் இப்போது தாவேகா மாட்டியிருக்கிறது. இந்த சூழலில் டெல்லியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர் கூட வழக்கறிஞர்களும் போனதாக சொல்லப்படுகிறது. அதுபோக 2 என்எஸ்ஜி கார்ட்ஸ் போயிருக்கிறாங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது தேசிய பாதுகாப்பு படையிலிருந்து. அஃப்கோர்ஸ் உச்சநீதிமன்றத்திற்கு போவது தான் இதற்கு பிறகு தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய வழியாக இருக்கும். பட் என்ன, அவங்க வழக்கு இங்கே டிஸ்மிஸ் ஆகணும். ஏன்னா அவங்க நேரடியாக உச்சநீதிமன்றம்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு தான் கட்சியாக போகணுன்றவாங்க. இங்கே தள்ளுபடி பண்ணி இல்லை நிறுத்தி வைக்கிறாங்க இல்லை டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் அப்பீலுக்கு போகும்போது இதை எதிர்த்து போவதுங்கிறது சரியாக இருக்கும். ஸோ திங்கட்கிழமை தான் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வழக்கு வந்தது அப்படின்னா அதற்கு பிறகு இது ஃபர்தராக உச்சநீதிமன்றம் வரை போவது அப்படிங்கிறது தவிர்க்க இயலாததாக மாறுகிறது. என்ன நடக்குது, இது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது குறித்த கூடுதல் அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.